10 minutes andre. Boys, big basket. 10 minutes andre big basket. 10 minutes andre big basket. Big Basket, delivering in 10 minutes. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் brought to you by பிக் பாஸ்கெட். ஐபிஎல்லும் துவங்கிடுச்சு, நம்ம ஷோவும் துவங்கிடுச்சு. டீம்ஸ் எல்லாம் குவாலிஃபிகேஷன் சினாரியோக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கை தூக்குற மாதிரியே இருக்கு. சஸ்திகா சந்தானம் வேற ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஏதாவது படத்துல நடிக்கிறீங்களா? இல்லைங்க அந்த மாதிரி எந்த இது என்னது சோக கதைகள் எதுவுமே இல்ல, நல்ல கதைகள் மட்டும்தான் இருக்கு. ஐபிஎல் நீங்க சொன்ன மாதிரி ரீஸ்டார்ட் ஆயிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அங்கிருந்து எஸ் நம்ம வந்து ஐபிஎல் ஹஸ் ரீஸ்டார்டட் அப்படிங்கிறப்ப எவ்ரிவேர் த்ரூ அவுட் த வேர்ல்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க. ஜிடி வெர்சஸ் டிசி, ஜிடி இன்னைக்கு வந்து வின் பண்ணதுனால 3 டீம்ஸ் அப்படியே குவாலிஃபை பண்ணி கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஜிடி இஸ் ஆல்சோ குவாலிஃபைட், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இஸ் ஆல்சோ குவாலிஃபைட் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இஸ் குவாலிஃபைட். இப்ப 4வது இடத்துக்கு தான் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும். அதை பத்தியும் பேசுவோம். பட் அதற்கு முன்னாடி முதல் கேம் பத்தி நான் பேசியே ஆகணும். பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்ஆர். ஆர்ஆருக்கு ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். வித்யுத் ரொம்ப நேரமா பேசல. அப்படி ஸ்டார்ட் இந்த சாய் சுதர்ஷனுக்கு என்ன பூந்திருக்கு உடம்புல? ரெண்டாவது கேம்ல வர என்ன நீங்க இல்ல சும்மா அப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்கச்சே அவன் அந்த பயப்புல அவன் ஆன பேட்டிங்க காமிச்சிட்டு இருக்காங்க டிவில. அது ஒரு எப்படி பார்த்தாலும் நம்ம பயப்புல இல்ல, அதனால பேசிட்டேன். No, my question was going to be that how proud are you அப்படிங்கறத என்னோட கேள்வியாவே வச்சிருந்தேன். அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. சரி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் முன்னாடி ஐ டோன்ட் நோ இஃப் வித்யுத் ரிமெம்பர்ஸ் திஸ், இந்த கொரோனா டைம்ல வந்து நான் இங்கிலாந்துல இருந்தேன். ஓகே, அப்போ நாங்க அந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் விளையாடிட்டு இருந்தோம், பபுள்ல இருந்தோம். அப்போ வந்து சாய் சுதர்ஷனோட நான் ஒரு கேம் ஆடினது முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த கேமை பார்த்த உடனே இந்த பையன் வா சம, அதாவது என்னன்னா வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் வித் சாய் சுதர்ஷன் இஸ் நாட் இஸ் கேம் ஆர் டெக்னிக் ஆர் அதெல்லாம் இல்ல. அவனோட ஒரு ஹங்கர் அண்ட் டிசைர் டு மேக் ரன்ஸ் அண்ட் எவ்ரி டே எவால்வ் ஆகுது. அவன் நான் எவ்ரி டைம் அவனை பார்க்கும்போது சரி ஓகேடா இன்னைக்கு இந்த புக்கில் இந்த பேஜை ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆட் பண்ணி எடுத்துட்டு வரான். ஒரு நட்ராஜன், அஃப்கோர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் கேம் பார்த்துடலாம், இன் நம்பர்ஸ் அதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். நட்ராஜன் ஒரு கிளிப் ஒன்று அடிச்சான் லெக் சைட்ல ஒரு 6, ஜஸ்ட் அ ஃபேபுலஸ் ஷாட். எங்கேயோ போய் விழுந்தது. அஃப்கோர்ஸ் ஃபெரோஷா கோட்ல ரொம்ப தூரம் கிடையாது, பவுண்டரி லைனு கிட்டதான், தோ இங்க அப்படிங்கிற மாதிரி தான் விழுவாங்க. இருந்தாலும் அதுலயே ஹியூஜ் 6, பெரிய ஒரு ஃபிளரிஷ் ஆஃப் த பேட்லாம் இல்ல. பட் அதெல்லாம் நம்ம பேசலாம். ஆர்ஆர்பிபி கேஸ் பத்தி பேசணும், கொஞ்சம் வருத்தமான விஷயம் எல்லாம் பேசணும். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சாய் சுதர்ஷன் வந்து இன்னைக்கு 2-3 ஷாட் அடிச்சாரு. நோ லுக் ஷாட்னு சொல்லுவாங்க. 6 2-3 அடிச்சாருங்க. சான்ஸே தலை கீழே வச்சு அடிச்சாரு. ஸ்ட்ரெயிட் டிரைவ். நீங்க சொல்லிட்டீங்க இஸ் ஜஸ்ட் பேட்டிங் ஆன் டிஃபரெண்ட் லெவல். சான்ஸே பார்க்கறதுக்கே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சைட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா the way he timed the ball, the way he played, அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம். ஆர்ஆர் கேம் செம்மையா இருந்ததுங்க. ஐ திங்க் ஆர்ஆர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஜஸ்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ஒன் பிளேயர், நேயல் வதேரான்னு ஒருத்தர் இருக்காரு. நான் actually I've been speaking a lot about him. Very underrated player. Mumbai Indians ஜெயிச்சா நீங்க பாத்தீங்கன்னா he's played some unbelievable cameos under pressure for them. அவர் திலக் வர்மா நிறைய மேட்சஸ் வின் பண்ணி தந்திருக்காங்க. But now he's got a great opportunity. Punjab Kings and the responsibility is super ஆடி இருக்காருங்க. I think one of the toughest roles, number 5, number 6 ஆடுறது கேம். And இன்னைக்கு 70 plus of 37 balls வந்து பெரிய விஷயம். அந்த டீம் அப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஆர் bowling well till then. நல்லா எட்டுன்னு வந்தாங்க. கேம் ஃபார் 3 இருந்தாங்க. The way Shashank Singh and Neil Vadare played was unbelievable. Shashank Singh வந்து just been super consistent. என்ன ஒரே ஒரு something which was quite RR strategy கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா Shashank Singh was very powerful square the wicket. நீங்க பார்த்தா ஷார்ட் third and point உள்ள வச்சு அங்க வித் நிறைய பவுண்டரிஸ் வச்சாரு. So I was just quite surprised by the strategy. RR அந்த டைம்ல ஒரு 2 பவுண்டரி போச்சு, அங்க பவுண்டரி தந்துட்டே இருந்தாங்க. பட் அதர்வைஸ் நீங்க பாத்தீங்க அந்த பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் of course RR had a great start in the power play, but Punjab Kings under pressure செம்மையா ஆடினாங்க. It's just great to see. அந்த மொமெண்டம் வந்து அப்படியே எடுத்துன்னு போனாங்க சூப்பர்பா. வித்யுத் ஆக்சுவலா எனக்கு என்ன ரொம்ப இதுனா, சம்டைம்ஸ் வந்து அட் வென்யூஸ், இன் சர்டன் வென்யூஸ் இன்னும் கூட வந்து we don't get a detailed digression of what these venues are like. ஒரு வென்யூக்கும் ஒரு தத்ரூபமான ஒரு இன்ட்ரிகேட் விஷயம் இருக்கு. அது வந்து இந்த தடவை ஸ்லைட்லி டிஃபரெண்டா இருந்திருக்கு. சவே மான்சிங் ஸ்டேடியம்ல கிட்டத்தட்ட 10 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. அந்த 10 இன்னிங்ஸ்ல 5க்கு மேல 200+ ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஜஸ்ட் நாட் டாக்கிங் இன் நம்பர்ஸ், ஜஸ்ட் டெல்லிங் யூ வாட் அ பேட்டிங் பியூட்டி இட் வாஸ். குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஒரு ஃபார்மிடபிள் bowling லைனப். அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஆர்ஆர் வந்து சவே மான்சிங் ஸ்டேடியம்ல ஒரு 200+ ஸ்கோரை they just made it mince meat. ஓகே, அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் they were on line. எனக்கு ஆர்ஆர் கேம் பார்க்கும்போது ஒரு அஃப்கோர்ஸ் நான் வெளியில இருந்து ஆர்ஆர்ல இருக்கும்போது சிஎஸ்கே கேம்ஸ் பார்க்கும்போது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டோட பார்ப்பேன், அதே மாதிரி ஆர்ஆர் கேம்ஸ் இன்ட்ரெஸ்டோட பார்ப்பேன். I just feel they are bungling up these chases. They're just messing it up. அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் இருக்கு. இதை நான் எப்பவுமே அங்க இருக்கும் போதுமே இதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்.
and it continues to happen. அதாவது என்னன்னா சில sometimes in certain teams ஒரு certain threshold values இருக்கும். அதாவது ஒரு பிளேயரை வந்து 2 வருஷம் 3 வருஷம் குரூம் பண்ணுவோம், 4 வருஷம் இருப்பாங்க. ஸோ the fact of retaining such players, அவங்க மெச்சூரிட்டி காட்டி கேம்ஸை க்ளோஸ் அவுட் பண்ணுவாங்க, அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. பிகாஸ் த ஒன்லி வே டு லேர்ன் இன் திஸ் கேம், அதாவது வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒரு பாப்புலர் அனலிஸ்ட் ஸ்லாஷ் மேபி கோச் whatever, என்கிட்ட கேட்டாரு, இந்த ஸ்டேஜ்ல வந்து மிஸ்டேக் பண்ணி கத்துப்பாங்க அப்படின்னாங்க. ஏங்க, ஸ்டேஜ் டசன்ட் மேட்டர், தவறுகள் மட்டுமே தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா எல்லாம் வீட்டுல சொல்லியிருப்பாங்க, சின்ன விஷயமா தான் இருக்கும், சூடா இருக்கிறத தொடாதேன்னு. நம்மளா தொட்டு சுட்டுக்கிற வரைக்கும் அதை கத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் யூ வில் மேக் மிஸ்டேக்ஸ். ஏன்னா ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் இட் எண்ட்ஸ் அப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். கொஞ்சம் நம்பர்ஸா பார்த்துடலாம் சஸ்திகா. வி காட் சம் டீடைல் அனலிட்டிக்கல் ரிப்போர்ட் அண்ட் தட்ஸ் கோயிங் டு பி அவர் செக்மெண்ட். இதுல கொஞ்சம் வந்து நம்ம ஷோ வந்து டுவெல் டீப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் ஐ ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் திஸ். இங்க பாருங்க, சம் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. நேஹல் வதேரா எவ்வளவு அடிச்சிருக்காரு, சஷாங்க் சிங் எவ்வளவு அடிச்சிருக்காருன்னு. பட் வாட் ரியலி ஸ்டாண்ட்ஸ் அவுட் சஸ்திகா அண்ட் வித்யுத் ஃபார் மீ இஸ் த டாட் பால் பர்சன்டேஜ் தட்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் போத் த டீம்ஸ். ரெண்டு டீமுமே டாட் பால் பர்சன்டேஜ்ல தான் இந்த மேட்ச் வெற்றி அண்ட் தோல்வி டிசைட் ஆயிருக்கு. பஞ்சாப் வந்து 29% டாட் பால்ஸ் ஆடி இருக்காங்க, which is let's say round it off to 30%. 120 balls 30%னா நீங்க எவ்வளவுன்னு பாத்துக்கங்க. அங்கேருந்து நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட டாட் பால் பர்சன்டேஜ் லிட்டரலி இதுல போட்டிருக்கு. தட்ஸ் where the game was choked on dots. 42 balls, 35% of the innings. நீங்க இவங்களோட 29%யும் இவங்களோட 35%யும் அந்த ஒரு 7 பால்ஸ்க்கு நீங்க 7 சிங்கிள்ஸ் ஆடினா கூட this game would have been much more tighter. 2-3 அலார்மிங் விஷயங்கள் நடந்தது கேம்ல. அலார்மிங்னால இது வந்து நான் ஒரு அலாம் பெல்லா சொல்ல மாட்டேன், டெட் பேட் டிஃபென்ஸ் நடந்தது. ஓகே, நீங்க கேம்ல போயிட்டு இப்ப ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன், சிங்கிள்ஸ் ஆர் ஹைலி ஓவர் ரேட்டட் இன் T20 கிரிக்கெட்னு ஒரு ஆர்டிகல். ஐம் ஷூர் யூ கைஸ் வுட் ஹவ் ரெட் இட். நான் ஆத்தர் பேரு சொல்லல, பட் டெட் பேட் டிஃபென்ஸ் இன் a T20 கேம், என்னால ஐ மீன் there has to be some intent unless and until நீங்க ஒரு சேஸ் பண்றீங்க. let's say you have 40 ball 30 runs to get or 30 ball 35 to get, நீங்க போயிட்டு விக்கெட் becomes of paramount importance. பட் 9 10 11 இருக்கும்போது டெட் பேட் டிஃபென்ஸ் போலருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுக்குது. அதர் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் இன் திஸ் இல்ல, பவுண்டரி பர்சன்டேஜ்ல ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்லாம ரெண்டு டீமுமே இவங்க பாரு 22 4s அடிச்சிருக்காங்க. பஞ்சாப் இவங்க வந்து 20 4s அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Sorry, if you come down to Rajasthan Royals total boundaries 24s, 11 6s, Punjab 10 6s. இத்தனைக்கும் இந்த கேம்ல வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இஸ் பஞ்சாப் வேர் நாக் டவுன் 39 for 3. அங்கேருந்து பஞ்சாப் ஃபவுண்ட் அவே 3 விக்கெட் பவர் பிளேல விட்டாலாம் அங்கேருந்தெல்லாம் கேம் ரொம்ப கஷ்டம். பிளஸ் இது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா பவர் பிளே டிஃபரன்ஸ். ஆர்ஆரோட பவர் பிளே 89 for 1 after 6 overs. ஓகே, அண்ட் டெத் ஓவர்ஸ்ல எப்படி பினிஷ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. PBKS 72 runs வச்சிருக்காங்க 16 to 20, RR 55 for 3. இதோட டீடைல் தான் நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஸ்பின் சோக் இன் த மிடில் பை பிரார் அண்ட் செஹல். அதாவது நம்ம இந்த மேட்சை ஓவராலா பார்க்கும்போது பிராரும் செஹலும் போட்டதுனால தான் இந்த கேம் தோத்துட்டாங்க RR அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆன் த கான்ட்ரரி, how much did they lack on rotation of strike? When Dhruv Jurel and Riyan Parag were batting and Sanju கூட ஆடும்போது they had a short mid wicket in play. ஏன்னா they were believing that they can choke them through the middle to get there. of course இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்துச்சு. பட் இந்த வருஷம் ஆர்ஆரோட தீமாவே இருந்து வந்திருக்கு. பவர் பிளேல they have shown intent மிஷினா இருந்திருக்காங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் broke the game. 22 ரன் ஓவர் வித் யூ 2 ஓவர்ஸ்க்கு 40 இருந்தாங்க. ஸ்ட்ரெயிட் அவே 220ங்கிற ஸ்கோர் வந்து 180ல நின்னுடுச்சு. Despite that, they were not able to close the game. But on the other hand, if I was RR, I'd be really, really happy. ஏன்னா இந்த வருஷம் for all these chases being messed up, they could have very well been sitting on 14 to 16 points. If they had a bit of luck go their way. ஒரு இன்சைட் எட்ஜ், ஒரு அவுட் சைட் எட்ஜ், ஹெட்மயர் அடிச்ச ஷாட்லாம் கைக்கு போயிருக்கு, த்ரூவ் ஜுரெல் ஆட ட்ரை பண்ணும் போதெல்லாம் போயிருக்கு. ஸோ இட் ஹஸ் பீன் குவைட் டிஃபிகல்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன் சைட் ஆர்ஆர் இப்படி இருந்தாலும் PBKSல வாட் ரியலி ஸ்டாண்ட்ஸ் அவுட் is how they are able to claw themselves back into the game. Shreyas Iyer வந்து இம்பாக்ட் சப்பாக்கி வெளியில உட்காந்து obviously I think he must have had some issues, but they brought in Harpreet Brar. நேத்து பிராக்டிஸ்ல ஓகே clearly he batted, but they brought in Harpreet Brar, and Harpreet Brar வந்து நிறைய கேம் சொல்லல விளையாடின போது he's been a little on and off, but he delivered. எக்ஸிகியூஷன் பேங் ஆன். அவரோட அந்த ஸ்பின் சோக் தான் டிஃபரன்ஸே. 3 for 20 odd runs தான் வந்து இந்த கேமோட டோட்டல் டிஃபரன்ஸே. The other feature that really sticks out, நீங்க நேஹல் வடேரா பத்தி சொன்னீங்க, சஷாங்க் சிங்கை பத்தி ஒரு ஸ்டாட் வித் யூ.
coming in that late, high average, high strike rate, இன்னைக்கு he was the on-field captain. So what it is telling me is Shashank Singh அந்த குரூப்ல எப்படி பாக்குறாங்க அவங்க. Look at the kind of leadership value with which Ponting, Shreyas are looking at Shashank Singh. In the past, நான் சொல்றேன் ஒரு 10 years back இதே டீம் இப்படி ஆடி இருந்தாங்கன்னா ஒரு ஃபாரினர் கேப்டன் பண்ணிருப்பான் இந்த சைட. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு மேக்ஸ்வெல்லோ ஸ்டாய்னிஸோ மிஸ்ஸிங் PBKSல. பட் nevertheless, the leadership is shown and the kind of confidence Punjab has shown in Shashank Singh and how he stayed completely composed. இது வந்து ஒரு மேகம் வித்யுத். குஜராத் டைட்டன்ஸோட எப்படி அடிச்சாங்களோ அந்த உங்கூட்டடி எங்கூட்டடியில நான் எடி பவர் பிளேல. அதுக்கப்புறம் டு ஹோல்ட் த கம்போஷர் அண்ட் சே ஓகே லெட் மீ கோ ட்வின் ஸ்பின் ஹியர், ஐ வில் choke this. Chahal also bowled beautifully, didn't get the reward. Usually Chahalna wicket எடுத்துறோம்னு பாப்போம். 4 overs 30 on that ground, quality spell. Dhruv Jurel will again be a positive. எப்படி நடந்ததோ he also got to a position, yet again couldn't close. But I think RR have a lot of positives, but Punjab and GT, which next game நம்ம பேச போறது, look like the sides to beat. மும்பை இந்தியன்ஸ் ஒரு த்ரெட் கொடுப்பாங்க, அவங்க மும்பை இந்தியன்ஸ் விட மாட்டாங்க. பட் ஸ்டில் இது என்னோட அசஸ்மெண்ட் அண்ட் அனலிட்டிக்கல் டாக் அபவுட் தி கேம் டுடே. என்னோட அடுத்த கேள்வி வந்து அதான் இருக்க போகுது, எஸ்பெஷலி டு வித்யுத். ஹூ டு யூ திங்க் வில் மேக் இட் அந்த 4th ஸ்பாட் அப்படிங்கிறது? நவ் டுடே வி saw how Punjab came back and of course அவங்களோட மேஜர் பிளேயர்ஸ் சிலர் வந்து they are missing in action அப்படிங்கிறதுனால do you think Mumbai Indians still have a chance to make it to the 4th place and qualify? I would put my money in Mumbai தாங்க, சான்ஸே இல்லை. I think Mumbai last game they will be upset with the way they lost to GT. ஏன்னா கேம் கையில இருந்தது அவங்களுக்கு, but they have the team and எப்பவுமே சொல்ல Mumbai under pressure they will definitely get the best out of the team. அதை பத்தி டவுட்டே இல்லை. They have the amazing resources within the team and Mumbai நீங்க ரைட் ஆஃப் பண்ண முடியாது. I think they'll peak at the right time. Number 4 DC வந்து yes they still have a few issues here and that they have to win 2 games. வால்கட்டில வந்து அவங்க அடிக்கிறது கஷ்டம் ஆக்சுவலா. ஸோ எனக்கு வந்து as of now I will definitely put my money more on Mumbai. அதை பத்தி ஐபிஎல்ல நம்ம பார்த்திருக்கோம், அந்த come close to the qualifiers they win the important games and they end up winning. So கண்டிப்பா can't rule them out. ஆஷ்னா உங்களுக்கும் அப்படிதானா? do you think Mumbai only will or you feel மும்பை இந்தியன்ஸ் வந்து இங்க இருந்து அவங்க வெளியே போன அந்த டோர்னமெண்ட் அப்படின்னா LSG has to start finding their feet. இங்க வந்து என்ன ப்ராப்ளம்னா மும்பை இந்தியன்ஸ் மைட் ஹவ் கான் இன்டு த பிரேக் வித் ஒரு மாதிரியான ஒரு ரிசல்ட்டோட போயிருக்கலாம். பட் எல்எஸ்ஜியும் பெரிய மொமெண்டமோட வெளில போல. கமிங் பேக் ஐ வுட் திங்க் மும்பை இந்தியன்ஸ் டெஃபினெட்லி ஆர் ஃபேவரட்ஸ். ஏன்னா தே நோ ஹவு இட்ஸ் டன். அவங்க கிட்ட மொமெண்டம் இருக்கு, டீம் இருக்கு. இட் வில் பி டைட் பட் ஐம் திங்கிங் தட் மும்பை இந்தியன்ஸ் ஷுட் பி ஏபிள் டு சார்ட் இட் அவுட். இன்னைக்கு ஒரு வேளை டெல்லி வந்து GT அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், then the story is very very different, but that didn't happen. In fact for a long time look like PBKS will keep every other team interested. அந்த மாதிரி தான் இருந்தது 220. In fact mid innings breakல கூட I think Sanjay Bangar சொன்னார் நினைக்கிறேன், Punjab have got this covered. The only thing that stopped Punjab from not having it covered could have been RR's blitzkrieg in the power play. அதுக்கப்புறம் ஏன் RR இந்த மேட்சை தோத்தாங்கன்னா அவங்க மட்டுமே இந்த சீசனை எக்ஸாக்டா டெபிக் பண்ற மாதிரியே விளையாண்டதுனால it went that way. It is very unfortunate, but let's dive into the GT versus in the game. Sastika, அந்த கேம் பத்தி பேசிட்டு ஒரே புன்னகையா இருப்பீங்களே? பயங்கர ஹாப்பியா இருப்பேன் because the second highest opening partnership வேற. நான் வேற வேகமா போய் பார்த்தேன், இதுதான் highest opening. அச்சோ இல்லையா, so sad அப்படின்ற ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்து அந்த மாதிரி வெறி கொண்டு நான் பார்த்தேன். ஏன் நீங்க சிரிக்கிறதே வந்து எனக்கு வந்து ரொம்ப பேடா தெரியுது. ஏன் இப்படி பண்றீங்க? நான் ஃபேனா இருக்கக்கூடாதா? நல்லா ஆடுற டீம் நல்லா தான் ஆடுது. பாவம் எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, இதை வந்து நல்லா விளையாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டீம், அந்த சீசன்ல எல்லாம் அவங்க தொடர்றதெல்லாம் பொண்ணா போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 39 for 3 இன்னைக்கு வந்து பஞ்சாப் ரெக்கவர் ஆனாங்க. இந்த சீசன் நல்லா போகுது, அதனால யார் வந்தாலும் அந்த இதுல அப்படியே லைசன்ஸ்ல ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சீசன் அவங்களுக்கு நல்லா போலன்னா நல்ல ஃபார்ம்ல வரவங்க கூட கொட்டிட்டு போவோம். அதுதான் நேம் ஆஃப் த கேம். சம்வேர் என்ன தெரியுமா ஆகும், இது வந்து வைப் இந்த டீம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஒரு தோத்து பழகிடுச்சு, இல்ல ஒரு மாதிரி மொமெண்டம் சரியா இல்ல, ஒரு கேள்விக்குறிகள் இருந்ததுன்னா நீங்க செம்மையா ஒரு ஷாட் அடிப்பீங்க, அந்த ஷாட் நேரா கைக்கு போகும் கேட்சா. அதே உங்க டீம் ரொம்ப நல்லா பண்ணும். இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நேஹல் வடேரா வந்து ஒரு பால் அடிச்சாரு, இன்னைக்கு மசில் பண்ணாரு. ஓகே, ஷார்ட் பால், இட் பீட் ஹிம் ஃபார் பேஸ். டாப் ஆஃப் த பேட்ல பட்டு இது ஷுவரா கேட்ச்டா அப்படின்னு நினைக்கும் போது லாங் பவுண்டரிக்கு வித் த விண்ட் 6 போயிடுச்சு. ஓகே, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஏன்னா லெக் சைட்ல ஐ திங்க் ஆகாஷ் மத்வால் தான் போலரா இல்ல துஷார் தேஷ்பாண்டே, எக்ஸாக்டா தெரியல. பட்
நிறைய பேருக்கு ஜெய்ப்பூர்ல அது நடக்கும் தெரியாது. இது அந்த டைம் ஆஃப் த சீசன், வெதர் மாறுது, ஆந்தி வரும், நிறைய அந்த காத்தோட சேர்ந்து மழை வரும். அங்க விண்ட் அந்த சைடு டு சைடு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹியூஜ் ஃபேக்டர். தூக்கி காத்துல விட்டீங்கன்னா காத்துல அவரே கொண்டு போய் சேர்த்துருவாரு சிக்ஸுக்கு. டாப் ஆஃப் த பிளேட்ல பட்டு சிக்ஸ் போச்சு. நான் இதே சொல்றேன், உங்களுக்கு அது நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது டாப் ஆஃப் த பிளேட்ல பட்டு ஊம்ஃபா கிளம்பி கீப்பரே பிடிப்பாரு. கிரிக்கெட்டிங் லாங்குவேஜ்ல ஊம்ஃபானுவாங்க, மேல போயிடும், சொயின்னு மேல போகும். நேரா மேல போகும். பட் வாட் எவர் பா, ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் லுக்ஸ் லைக் ஜிடி தான் நம்பர் 1ல வந்து முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த கேம் எல்எஸ்ஜியோட, அதுக்கு அடுத்த கேம் சிஎஸ்கேயோட அட் அகமதாபாத் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். 12 மேட்சஸ்ல வந்து 9 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, 18 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் அடுத்தடுத்த மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கன்னா 22ஓட நம்பர் 1 பொசிஷன்ல முடிக்கிறதுக்கான 90%, 99ன்னே நான் கொடுத்துடுறேன். நான் கொடுப்பேன்ப்பா. இல்ல கொடுக்க கூடாதா? இத்துடன் இந்த செய்தி நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்க வேண்டாம். முடிக்காம வச்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது பார்த்து செய்யுங்க. வித்யா பேசுறாங்க, ஜிடிக்கு ஒரே இதுவா இருக்கு, கேன்வாசிங்கா இருக்கு. அது மாதிரிதான் ஆடுறாங்க, வேற லெவல் ஆடுறாங்க ஜிடி. ஆஹா கலக்கிட்டேங்க. பட் இல்லங்க, ஐ திங்க் டாப் 3 வந்து 500 runs plus இருக்குச்சு. they got to win more matches. That tells a story. அவங்க bowlers பியூட்டிஃபுல்லா, I think they have throughout the season பாத்தீங்கன்னா they have just been superb on the field. பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், whoever have come in and சாய் கிஷோர் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா போட்ட, லிட்டில் அன்லக்கி 2-3 edge 4 போச்சு. பட் and of course KL Rahul played an unbelievable knock. நிறைய பேர் அதை பத்தி பேச மாட்டாங்க, but the way he went about the innings was superb to see. Just a special mention about KL Rahul. I think one of the hardest jobs to do. 12-13 years of IPL career to average 40 plus after 13 years of IPL is just unbelievable. The kind of innings he played. நல்லா ஞாபகம் இருக்கு, பங்களாதேஷோட he batted number 6. சடனா ஆஸ்திரேலியா is opening the innings, இங்க number 5 ஆடுறாரு, suddenly is opening. அந்த மாதிரி to have the kind of consistency let that guy, I think hats off to him. It's not easy. Mentally you have to be very very tough. But in a much lesser level I've been through the journey. number 11 ஆடிருக்கேன், 8 ஆடிருக்கேன், 5 ஆடிருக்கேன், 6 ஆடிருக்கேன், opening ஆடிருக்கேன், மண்டை போட்டு கோயம்பேடு. Actually it's not easy but to do that in the international level day in and day out, I think hats off to him. Unbelievable mental strength அவருக்கு. ஒரு கதை ஒண்ணு கேள்விப்பட்டேன், எப்படி தெரியுமா? அதாவது வந்து எல்லா டீமுக்கும் கிரவுண்ட்ல சென்டர் விக்கெட்ல 3 hour பிராக்டிஸ் கிடைக்கும் வித்யுத். ஓகே, இது எல்லா டீமுக்கும் நார்மல். பட் வந்து இப்ப நமக்கு சேப்பாக்ல வந்து சென்டர் விக்கெட்ல 3 hours பிராக்டிஸ் கிடைக்கும். பின்னாடி நெட் இருக்கும், அந்த பின்னாடி நெட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது 2 நெட் கொடுப்பாங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அதுல நீங்க எவ்வளவு நேரம் வேணா பிராக்டிஸ் பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா. இப்போ ஒரு டீம்னா ஒரு ஸ்குவாட் 20ல இருந்து 22 பேர் வரைக்கும் இருக்கலாம். சம்டைம்ஸ் நிறைய பேர் விளையாடாத பிளேயர்ஸுக்கு கிடைக்காது, சென்டர் விக்கெட்ல பிராக்டிஸே கிடைக்காது. ஸோ ஜிடி எப்படி பண்ணுவாங்களான்னா, அவங்களுக்கு ஒரு நெட் இருக்கு, ஏ கிரவுண்ட்ல 3 hour பிராக்டிஸ் கிடைக்கும். ஆசிஷ் நேரா என்ன பண்ணுவாராம், இப்ப 6 மணிக்கு பிராக்டிஸ் அப்படின்னா 3 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துருவாராம். இந்த வாங்கடா நம்ம எல்லாம் போலாம், அங்க ஒரு இது கச்சேரி நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருவாராம். கச்சேரிக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேட்டிங் கிடைக்காத பசங்க, உதாரணத்துக்கு இப்ப தெவாட்டியா நிறைய ஆடலைன்னா, தெவாட்டியா என்ன பண்ற ரூம்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு கூட பாத்துருந்தேன், பேக்ரவுண்ட்ல வீடியோ காமிச்சிருந்தாங்க, யார் மேலேயோ தோலை காமிச்சு இல்ல, தோல்ல பிடிச்சுன்னு எத்தையோ அப்படியே ஆடினா இருந்தாரு. யாரா அந்த பையன் பார்த்தா சுப்மன் கில். சுப்மன் கில் கிட்ட நோ சொல்லிருக்காரு, அப்படியே கையை அப்படியே சுத்துறாரு. எனக்கு அந்த மனுஷன் ரொம்ப பிடிக்கும், சீரியஸா சொல்றேன். வேற லெவல், செம ஸ்மார்ட் மேனு. அவர் வந்து இந்த 3 மணிக்கே ஆளெல்லாம் கூட்டு வந்துருவாராம். கூட்டு வந்து டேய் நீ என்ன வேலை பாக்குற, மேஸ்திரி, இன்னில இருந்து நீ தான் இந்த டீமுக்கு ரவி சாஸ்திரி அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நெட்டுல இறக்கி விட்டுருவாராம். நெட்டுல போய் நீங்க பேட்டிங் ஆடலாம். நெட்டு முடிச்சோடனே பி கிரவுண்ட்ல 2 நெட்டு வச்சிருப்பாராம். அங்க ஒரு கேம்ப் நடக்குமா. அந்த பி கிரவுண்ட்ல இருந்து நெட்டுக்கு எப்படியும் ஒரு 1.5 kilometer இருக்கும். அந்த நெட்டுல இருந்து கிரவுண்டுக்கு இன்னொரு 2 kilometer இருக்கும். இந்த மனுஷன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், மாதிரி எல்லா இடத்துலயும் இருப்பாராம். 3ல இருந்து 9 மணி வரைக்கும் அங்கேயே இருப்பாராம். அங்கதான் லிவிங்ஸ்டனா. நான் கேட்டேன், என்கிட்ட சொன்ன ஆள்கிட்ட கேட்டேன், அங்கேயிருந்து இப்படி மேலே இங்கே நடந்தா அதுவே ட்ரைனிங் ஆச்சரா, அதனாலதான் துரும்பா இழைச்சு போயிருக்காரா அந்த மனுஷன் கேட்டேன். இல்ல, இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வருது இல்ல, அந்த ஸ்கூட்டர்ல வருவாராம். நான் நினைச்சு பார்த்தேன், எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. பி கிரவுண்ட்ல யோசிச்சு பாருங்க, ஒரு கோச் தொப்பியை திருப்பி போட்டுன்னு வராரு, அங்க இருந்து நெட்டுக்கு வருவாராம். நெட்ல இருந்து கிரவுண்டுக்குள்ள ஓட்டினே வந்துருவாராம். கிரவுண்டுக்குள்ள, சென்டர் கிரவுண்டுக்குள்ள, நரேந்திர மோடி ஸ்டேடியம்குள்ள கிரவுண்ட்ல ஓட்டினே வந்துட்டு நின்னுனே இருப்பாராம். அப்புறம் யாராவது கிட் பேக் தூக்கின்னு வரணும், பின்னாடி ஏறு அப்படின்னு கூட்டின்னு வருவாராம். ஹேட்ஸ் ஆஃப் டு த மேன். முழு நேரமும் அந்த 20 ஓவரும் உக்காராம ஏதாவது சொல்லிக்கிட்டே கிரவுண்ட்ல, திடீர்னு அவர் வந்து விட்டா கிரௌடு கிட்டே இருந்து வேலை வாங்கிடுவார் போல இருக்கு.
ஏய் நீ அங்க போய் தண்ணி 100% அவர் பண்றதே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கும் வந்து திரும்ப திரும்ப காமிச்சாங்க. He was more animated than the players. I think அது வந்து பயங்கரமா rub on பண்ணுது இல்லையா வித்யோ, to just that கண்டிப்பா. அது அப்படியே வந்து when it goes to the players, the kind of energy that they get. இல்ல அவர் சொன்ன மாதிரி ஜிடி bowling போச்சு ஐ திங்க் 20 overs ஒரு நிமிஷம் உட்கார மாட்டாருங்க. அண்ட் he somebody who's just gotten a new dimension to coaching. ஏன்னா we were in the era of all the coaches with big laptops and நிறைய ரிசர்ச் பண்ணி இது அதுன்னு இவர் வந்தாரு. அவர் ஸ்டைல் he had his own style and it's worked wonders from நான் வந்து I spent time with Ashish Neram the commentary timeலாம் பயங்கர ஷார்ப் மைண்ட். ஆனா he keeps things very very simple. ரொம்ப டேட்டால கலெக்ட் பண்ண அந்த ஏன்னா he realizes this format is very instinctive. Things happen very very fast. நீ பிளான் A பிளான் B C ல ரொம்ப டீடைலா போக முடியாது. அது பியூட்டிஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காரு. And result தெரியுதுங்க. I think GT especially bowlers who come to GT ல the way they've evolved over the years is great to see. And இவர் வந்து he's played a very very big role. Hands on coach. I think I சொன்ன மாதிரி you're spending so much time நிறைய வாட்டில it's very important you spend time with players who are not playing also. ஏன்னா அவங்க சான்ஸ் கிடைச்சா they have to be ready. And once you're doing that, you're very, very safe. And you standing head coach, you only focus on the 12 to 15. And he's taking the pain to going to another ground. Our scooter, spending time with lot of. I think you have to spend time with people like Tewatia. Our bad match, 5 balls da kadakom batting. If 6-7 balls da kadakom. How we can get the best of the 6-7 balls? Angada, I think a coach like Nera has really made a big difference. And hats off to him. It's that culture has worked beautifully. Like whoever has gone into GT. Great example, Siraj இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணா வந்து is really evolved as a fast bowler. அதுலயே clear-ஆ தெரியுது. And that shows volumes about Ashish. அர்ஷத் கான் வித்யுத் இன்னைக்கு அர்ஷத் கான் beautiful. Correct. Outstanding ஆ. See, I think one thing that is standing out to GT ல இது ஒரு தீமாவே இருந்திருக்கு. நியூ பால்ல நல்லா ஃபுல்லா போடுறாங்க ஃபாஸ்ட் bowlers. They're trying to swing the ball. They're trying to get it to swing the ball, so which is definitely fascinating. In fact வந்து இந்த வருஷம் சாய் சுதர்ஷன் வந்து ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் at 617 runs. அது ஓகே 617 ரன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட பிகெஸ்ட் திங் அபவுட் வாட் சாய் சுதர்ஷன் ஹஸ் டன் பியூட்டிஃபுல்லி இஸ் ஹவ் இஸ் எவால்வ்ட் இன்டு திஸ் பிளேயர். அதாவது அவனால வந்து he is able to நான் முன்னாடியே ஆர்ஆரோட டாபிக்ல I was talking about how people need to mature and evolve. இந்த மாதிரி ஒரு டாப் ஆர்டர் பேட் ஆஃப்டர் he gets a start எடுத்துன்னு போய் கேமை க்ளோஸ் பண்றான் வித்யுத். So that is actually gold dust இல்லையா? ஏன்னா you are able to see a sizable score. 200 run you are able to pace that innings. He got off to a fantastic start. Yes, no doubt it helps for a player like him. But our game plan ரொம்ப simple. He's kept on working on his game. ஒரு மாதிரி inside out ஆடுவான், straight அடிக்க முடியும், wide cow corner அடிக்க முடியும், runs very well between the wickets, very industrious, highly capable of turning ones into twos, setting in beautifully with Shubman Gill, complementing one another and closing games out. நீங்க 1000 பவர் எல்லாம் சொல்லலாம். நீங்க ஒரு அனலிஸ்ட பத்தி ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணீங்கல்ல, இந்த மாடர்ன் டே நிறைய ஓல்டு கோச்சஸ் வந்து அனலிஸ்ட் டிபெண்டன்ட் கம்ப்யூட்டர். நீங்க ஆன் தட் நோட் இங்கிலாந்து வந்து அவங்க அனலிஸ்ட டிராப் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஃபீலிங், நான் ஐ எம் பிக் ஆன் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன். ஐ எம் நாட் பிக் ஆன் இன் மேட்ச் சிமுலேஷன். ஓகே, அன்பார்ச்சுனேட்லி நான் இதுதான் திருப்பி சொல்லுவேன். அந்த டேட்டா அனலிட்டிக்ஸை கன்சியூம் பண்ணி you can use it for the betterment, but in time எவ்வளோ யூஸ் பண்ண முடியுங்கிறது வந்து is because it's a very dynamic game. It's a very reactive sport. ஒரு பேட்ஸ்மேன் உள்ள போகும்போது இந்த எக்ஸ்ட்ரா கவர் மேல அடுறா அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியாது. It's a reactive sport. You have to just react to what the ball is coming in front of you. That is for another day. அவர் அனலிஸ்ட் வரல, பட் ஸ்டில் நான் சொல்றேன், அனலிஸ்ட் நல்லா யூஸ் பண்ண வேண்டியது through the rest of the season. அவங்க கிட்ட இருந்து டேட்டா வாங்கி அழகாக கன்சியூம் பண்ணி ப்ரிப்பரேஷனுக்கு ஒர்க் பண்ணலாம். பட் having said that, we are again ஒருவேளை the wheel is turning all the way back, ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ஆரம்பிப்போமோ. பரோட்டா சூரி சொல்ற மாதிரி கோட்டெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து பரோட்டா தின்னுவோம்னு நினைக்கிறேன். But I have a question. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அது நான் கேட்டே ஆகணும். நான் வந்து நம்ம ஷோ ப்ரொடியூசர்ட்ட கூட சொன்னேன், நான் இந்த கேள்வியை கேட்டே தீருவேன் அப்படின்னு வந்து சொன்னேன். எஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு கட்டத்துல வந்து they were in desperate need of a wicket. சோ இது நான் எங்க போறேன் அப்படிங்கிற ஒரு க்ளூ உங்க ரெண்டு பேத்துக்கும் கிடைச்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. குல்தீப் யாதவ் was bowling to சாய் சுதர்ஷன். போல் பண்ணிட்டாரு, அப்பீல் வந்து பண்றாங்க, அம்பையர்ஸ் லைக் நோ அப்படிங்கிறாங்க. அபிஷேக் பொருள் வந்து பயங்கர கான்ஃபிடன்ட், கோ 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 அப்படிங்கிறாரு. இமீடியட்டா ஓகே அப்படின்ட்டு வந்து போறாங்க, காட்டுறாங்க, எவ்ரிதிங் ஓகே, டிசிஷன் அம்பையர்ஸ் கால் அப்படின்னு வந்தோன்னு குல்தீப் யாதவ் எப்படி திரும்பி அவுட் கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அம்பையரை வந்து பார்த்தாரு. நான் ஐ வாண்ட் டு பிரிங் திஸ் கான்வர்சேஷன். இந்த அம்பையர்ஸ் கால் அப்படிங்கிறது, வாட் இஸ் யோர் டேக் ஆன் இட்?
Ashna, first I will start with you. What is your take on it? இல்ல ஆக்சுவலி வித்யுத் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேக் இருக்கு நான் சொல்றேன். ஓகே Okay. நான் முன்னாடி பேசினதில்ல சஸ்திகா, அம்பையர்ஸ் கால் வந்து why they want to go by what the umpire is saying on field. ஏன்னா they are not 100% sure. It's just saying okay, the on field umpire out தண்டா இல்ல not out because it just gives you a direction. It's definitely not 100% sure. அது பத்தி டவுட்டே இல்ல. என் கருத்துல எனக்கு தெரிஞ்ச T20 கிரிக்கெட்ல எஸ்பெஷலி if the ball hits the stump, நீங்க வந்து you have to give it to the bowlerங்க. ஏன்னா everything is going towards the batter in the formatல. So I think this one thing can change it for this format. T20 கிரிக்கெட்ல ஸ்டம்ப்ல பட்டா அவுட் தாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு நடந்த எபிசோடுக்கு அதாகப்பட்டது 9 குரு உச்சமடைந்தவன். அம்பையர்ஸ் காலில் அவுட்டும் ஆகலாம், நாட் அவுட் ஆகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதே வந்து நேரம் நல்லா இல்லைன்னா அம்பையர் தூக்கி நின்று இருப்பான், அம்பையர்ஸ் கால் நீ அவுட் ஆயிருப்ப, கிளம்பி போயிட்டே இருந்திருப்ப. குல்தீப் யாதவுக்கு 9ல குரு உட்காரல, ஏன்னா நான் சொல்றேன் இப்ப ரீசெண்டா நியூசிலாந்து சீரிஸ் ஆடணும், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி அம்பையர் அவுட் கொடுத்து அது மிஸ்ஸிங் ஆயிடும். அது நான் எடுப்பேன், அம்பையர் நாட் அவுட் கொடுக்குறேன், அம்பையர்ஸ் காலம். அப்பவே நினைச்சேன் போட குரு எங்க போய் உட்காந்தாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் தட் இஸ் வித்யுத் என்ன சொன்னாரு, இட் இஸ் நாட் அபவுட் சப்போர்ட்டிங் தி அம்பையர். லெட் மீ பிரிங் இட் அவுட் வெரி கிளியர்லி. வாட் டிஆர்எஸ் இஸ், அதாவது நம்ம சம்டைம்ஸ் அன்னைக்கு வந்து அந்த ஃபசல் ஹக் ஃபரூக்கி, கரெக்டா சொல்லிட்டேன், ஃபசல் ஹக் ஃபரூக்கி, அவருக்கு வந்து பால் வந்து உள்ள பிச்சாச்சுல வெள்ள பிச்சாச்சு, அது எப்படி உள்ள பிச்சாச்சுன்னு ஒரு டிபேட் வந்தது. வாட் வி ஆர் சீயிங் ஆன் த ஸ்கிரீன் is just a visual representation of what the Hawkeye is saying. And the representation is not the accurate outcome of what is actually going into the ball tracking. Ball tracking will just give you the output. Adu visual audience ku theriyunongiradhukku apdi present pandranga. Okay, when it says umpire's call na enna na, the 50% of the ball தாண்டி உள்ள அடிச்சாதான் it gives it as an overturn. And there is a 5 to 10% error on the ball tracking system itself. அவன் அதுக்கு factor in பண்ணி he is giving this umpire's call. He is not giving it to support the umpire. ஆனா எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம், நான் இது அம்பையர்ஸ் கிட்டயும் பேசியிருக்கேன்னா, இந்த அம்பையர்ஸ் காலை மைண்ட்ல ஏத்தியே இவங்க அம்பையரிங் பண்றாங்கிறது என்னோட டவுட். ஏன்னா யூ கான்ட் ஹெல்ப் இட். நீங்க அம்பையர் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு இஃப் யூ ஹேவிங் a good day and you want to be positive, நீங்க அம்பையர்ஸ் காலாவது கிடைச்சிரும்னு கொடுத்துடலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு 2-3 கேம் தப்பான டிசிஷன் கொடுத்துருக்கீங்கன்னா, ஓகே லெட் மீ err on the side of caution and let me say அம்பையர்ஸ் கால்ல தப்பிக்கலாம், நாட் அவுட்னு சொல்லலாம். ஸோ இது அகேன் கோஸ் பேக், இது ஒரு ஃபீடிங் மெக்கானிசம். ஏன்னா யூ ஆர் பீங் ரேட்டட் ஆன் டிஆர்எஸ். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனிவே லெட்ஸ் ஜஸ்ட் த்ரோ சம் நம்பர்ஸ் சஸ்திகா. ஜிடி அண்ட் டிசி கேம் சாக் அண்ட் சீஸ். அர்ஷத் கானோட bowling நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஹைலைட் பண்ணியிருந்தேன். இட்ஸ் நாட் அபவுட் தி எக்கானமி, பட் அவரோட அக்யூரசி அண்ட் த வே ஹி ஸ்வங் த பால் தட் ரியலி ஸ்டுட் அவுட் ஃபார் மீ. ஜிடி 37 டாட் பால் போட்டாங்க. இந்த டாட் பால் பர்சன்டேஜ் ஆர்ஆர் கேம்லயுமே பேசியிருக்கோம். அண்ட் அது வந்து கண்டெய்ன்மெண்ட், கேஎல் ரீசார்ஜ் அதெல்லாம் இல்லை, விக்கெட் டெஃபினட்டா கிரிப் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சாக் அண்ட் சீஸ். ஜிடி ஆப்வியஸ்லி வந்து அவங்க அந்த பவர் பிளே செட்டப் பண்ணாங்கன்னா they will obviously get through their middle overs with Sai Sudarshan and Shubman Gill and they really played it to the root. Next page இது வந்து just a bowling snapshot. Batting highlights, KL Rahul I thought played a fantastic knock with you. ஏன்னா என்னோட ஒப்பீனியன்ல KL Rahul had to go through a really tough phase. அதுக்கப்புறம் அந்த ஷாட் ஒரு பிரசித் கிருஷ்ணா ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு 6 அடிச்சான். Oh my god, what a shot man. அப்புறம் சாய் கிஷோர் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ், அது வந்து கேட்ச் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், டைமே இல்லாம சீரின்னு போச்சு பால். ஸோ ஆல் சைடண்டா நீங்க பாருங்க, லிட்டரலா குஜராத் டைட்டன்ஸ் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா கேபிஎஸ்ல சாய் சுதர்ஷன் ஐ மீன் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு சேஸ்ல இருந்த மாதிரியே தெரியல. டிசி வாஸ் நாட் ஈவன் in the game. Outstanding execution of the chase which was reflective in what we had said already. Quality செம்மையா இருந்துங்க. ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து the kind of shots he played was breathtaking. ஆனா எனக்கு தெரிஞ்சு again I may sound a little கொஞ்சம் இதா இருக்கலாம், but I think bowlers could have responded slightly betterங்க. I really feel ரெண்டு மேட்சும் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் த பவுண்டரி எக்கச்சக்க ரன்ஸ் போச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் கேமும் பாத்தீங்கன்னா செகண்ட் கேமும் பாத்தீங்கன்னா I know Feroz Arun Jaitley Stadium is can be a minefield to bowl for the bowlers. It's very very difficult. சின்ன boundaries 60-55 meters, but எனக்கு தெரிஞ்சு they could have reacted slightly better எனக்கு தோணுது. That's what I feel. See, bowlers கான்ஸ்டன்ட்டா சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றீங்க, பட் வித்யுத் I totally disagree with you வித்யுத். ஏன்னா பேட்டிங், அதாவது in terms of pitches, in terms of ground size,
குவாலிட்டி ஆஃப் பேட்ஸ்மேன்ஷிப், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் டு கிளியர் த ஃபென்ஸ், பால், டியூ, த ஃபேசட்ஸ் ஆஃப் த கேம்லாம் நிறைய மாறி இருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் வாட் யூ தாட் வாஸ் bowling is not bowling anymore. நீங்க in a game how many times do you see stumps being rattled? நான் ஒரு ஸ்டாட் உங்களுக்கு காட்டுறேன். சாய் கிஷோர் has had a good season. He's picked some wickets. He's been quite intelligent. He's also been getting wickets. இது சாய் கிஷோரோட pitch map for the day. அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து wide outside off stump, okay, which could be erring on the wide line. அதுக்கு அடுத்தது outside off stump, middle stump, leg stump, outside leg stump, wide outside leg stump. இன்னியோட 24 ballsல look at the number of balls Sai Kishore has bowled on the stumps. A grand total of 4 in the business area, with 1 short ball on middle stump to Tristan Stubbs, which got clubbed for a 6, obviously. Mottama, in a spell of 24 balls, he has bowled 5 balls within the stump line, out of which 4 in the business area. 1 is a short ball because he's tried to push Tristan Stubbs on the back foot. The beauty in this is he's bowled 4 balls outside leg stump. Vidyut, we are talking about 4 balls out of 24 inside the stump line. Are we even knowing what we are talking? So bowlers, in many ways, spinners, are being pushed to a corner. In fact, first avanga podambodhu konjam grip achu surface nu vera pesinom. They are being pushed in zones that they have never been in before. Stump line la vechingena, it is right within the arc for you to go for a 6. Batsman crease la deep nikka mudiyudhu, lever extend panna mudiyudhu. இன்னைக்கு ஒரு பால் வந்து சஞ்சு சாம்சன் மத்தியான கேம்ல பாட்டம்ல அடிச்சாரு செஹல. பாட்டம்னா எங்க அடிச்சதுன்னா அடிவாரத்துல அடிச்சது. பேட்டோட அடியில நுனியில அடிச்சு லிட்டரலா சாக்கு வர மாதிரி வந்து அந்த பால் 6 போச்சு. So in any zone within the stump, it is becoming hand-freeing arc for the ball to travel. Sai Kishore bowled very smartly, very nicely. இன்னைக்கு நான் காமிச்ச ஸ்டாட் எதுவுமே he's bowled 4 overs 47 for 1 wicket. I am telling you that doesn't justify what he did. Of course, he didn't bowl in the power play. Beautiful potam, okay? Very smart and intelligent bowling. Kept it in areas, but still got hit. Ana, he did his best. Kept varying, kept going in and out. இன்னைக்கு நீ ஸ்டம்ப்ல வச்சா பால் ஸ்டம்ப்ல பட்டாதானேயா அதுக்கு வேல்யூ. டீவியேஷனே இல்ல, விக்கெட்ல இருந்து ஸ்டம்ப்ல இருந்து டீவியேஷனே இல்லைன்னா மிஸ் ஹிட்ஸே கிடையாது. எங்க போய் கேட்ச் பிடிக்க போற? மிஸ் ஹிட் அடிச்சாலும் 6 போய் சேருது. ஒன்ஸ் அப்பா நீங்க அக்ஷர் பட்டேல் ஒன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி மிட் ஆஃப்ல அடிச்சாரு வித்யுத். நான் சொல்றேன் 15 years பேக் அந்த ஷாட்டை நீங்க அப்படி மிட் ஆஃப் மேல கிளப் பண்ணீங்கன்னா அடிச்சு மிட் ஆஃப்ல கேட்ச் போயிருக்கும். ஏன்னா பேட்ஸ் அந்த குவாலிட்டியில இல்ல. So bowlers are being stretched. So when somebody is being stretched, psychological impact enna irukum theriyadu. You have to respond. Illa, what you're saying is spot, and I want to bring Sai Kishore there. You spoke about 447-1. Adla pathina he beautifully deceived KL Rahul ஒரு outside edge 4 flick அடிச்சாரு, ஒரு inside edge 4, ஒரு 6 just it's a 58 meter boundary and just over the fielder's head. So things could have been very very different. Okay, but நான் என்ன கேக்குறேன்னா, what is the future for a young spinner coming up? Okay, Sai Kishore நீங்க சொன்ன பியூட்டிஃபுல்லா போட்டாரு. So how do they get into this format as a young spinner? How are they going to face this? Yardsticks மாறிடும். Yardsticks மாறிடும். So if you are bowling, it has to change. In fact, coaches and everybody involved, stakeholders have to understand this game better. இப்போ நீங்க வந்து ஒரு 200 run கேம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், சிம்பிளா நான் உங்களுக்கு கேக்குறேன், 10 runs and over required. If 2 bowlers can go for 4 overs 30 runs, the asking rate is pushed to 13 or 14. That is where it is. So உங்களால எந்த டைம் ஆஃப் த கேம்ல இன்ஃபேக்ட் உங்களுக்கு அட்டாக்கிங் பால்ஸ் போடக்கூடிய விண்டோஸே கம்மி தான். When you come into the bowling crease, you have a window. When you get a wicket, you have another two balls to attack the batsman. Then ஒரு விக்கெட் ஆல்ரெடி உழுந்து நீங்க ஓவருக்குள்ள வந்தீங்கன்னா அங்க அட்டாக் பண்ணலாம். ஒருவேளை நீங்க உங்களோட மேட்ச் அப் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர் அந்த மாதிரி ஏதாவது மாத்தி மேட்ச் அப் வந்தா நீங்க அட்டாக் பண்ணலாம். மற்றபடி எங்க அட்டாக் பண்ண போறீங்க? அட்டாக்கிங் பால்ஸே in a 24 span over period ஒரு 6 பால் இருந்தா பெரிய விஷயம். So இந்த அட்டாக்கிங் பர்சன்டேஜ் ஆஃப் பால்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? அது எப்படி 10 ஆகும்? ஒருவேளை என்கிட்ட 250 ரன் இருந்தது போர்ட்லன்னு வச்சுக்காங்களேன், போடலாம் 10 பால், இந்த வாமமா அடிமமா அப்படின்னு தூக்கி போடலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் உங்களோட வீக்னஸையும் அசஸ் பண்ண முடியணும். ஸோ உங்களால எல்லாமே பண்ண முடியணும் வித்யுத் கோயிங் ஃபார்வர்ட். ஏன் குருணால் பாண்டியா பவுன்சர் போடலையா? இன்னைக்கு சாய் கிஷோரே ஒரு பவுன்சர் அட்டம் பண்ணான்.
இட் இஸ் கோயிங் தேர். கை சம்மது ஒரு பவுன்சர் போட்டா, ஹெட்மயர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பால் போட்டு வரலன்னு உடனே பிரார் ஒரு பவுன்சர் அட்டம் பண்ணான். ஸோ ஐ மீன் இட் இஸ் ஹெடட் தேர். நீ ஒன் ஸ்டெப், ஏன்னா ஸ்பின்னர் கிட்ட என்ன, ஸ்பின்னரால லெங்த் அந்த ஷாட்டா போட முடியாது. ஸோ ஹி வில் ஆல்சோ ஹேவ் டு கோ தேர். ஸோ த கேம் இஸ் சேலஞ்சிங் யூ, அண்ட் when the game is asking you questions, you have to answer it. இன்னைக்கு வேற லெவல் டிஸ்கஷனா போயின்னு இருக்கு. அதானே போயிடலாம் 10-minute MVP brought you by Big Basket, half price, no catches. 500க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கு மேட் மேக்ஸ் சேல்ல 50% ஆஃப் கொடுக்குறாங்க. 50% ஆஃப்ல வாங்கி தயவுசெய்து பயனடைங்க. எனக்கு ரீசெண்டா ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணேன், ஒரு பேக்டு பூஜியா ஸ்நாக்ஸ். தயவுசெய்து ட்ரை பூஜியான்னு போட்டா, எனக்கு அந்த இவன் தான் அன்சுல் கம்போஸ் தான் ஃப்ளைட்ல கொடுத்தான். அதுக்கு அதை போய் பூஜியா மேம், பேக்டு பூஜியா இப்போ நான் ஆர்டர் பண்றேன். இப்போ பசிக்குது ஆக்சுவலா, வீட்ல உத்தரவுல எல்லாம் ஊர்ல இருக்காங்க. இப்போ மிட் நைட் ஸ்நாக் ஆர்டர் பண்ணேன். ஃபேஸ்லயே அந்த ஒரு பசி தெரியுது எனக்கு. இல்ல 10 மினிட்ஸ்ல வந்துடும். சோ ஐ ஆர்டர் இட் இப்போ பண்ணிடலாம். சரி, ஓகே. எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிறுத்தி இருக்கீங்க தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் 10 மினிட் MVP பே சொல்லிடுறேன்பா. ஃபர்ஸ்ட் மேட்ச் 10 மினிட் MVP ஹர்ப்ரீத் பிரார். அவன் போட்ட அந்த பவர் பிளே ஓவர் டு வைபவ் சூரியவன்ஷி டு கெட் ஹிஸ் விக்கெட், அது ஒரு 4 நிமிஷம். அப்புறம் எஸ்எஸ்வி ஜெஸ்வால அந்த லாங் ஆஃப்ல பிடிச்சான், அது ஒரு 4 நிமிஷம். அப்புறம் இன்னொரு 1/2 நிமிஷம் இல்ல, அதான் 10 மினிட் MVP அவன் தான். ஸோ 10 மினிட் MVP ஆமா ஹர்ப்ரீத் பிரார் தான், சந்தேகமே இல்லை. கேம் டாமினேட்டட் பை த பேட். கொடுத்தே அவனை துஷார் தேஷ்பாண்டே யோசிச்சேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு பாவம் அந்த மிட் ஆஃப்ல பிரியான் ஷாரியாவை அவுட் ஆகலாம். அதுக்கப்புறம் பவர் பிளேல நல்ல ஸ்பெல் போட்டான். பட் ஐ தாட் ஹர்ப்ரீத் பிரார் வாஸ் a defining spell of the day. அண்ட் ஃபிங்கர் ஸ்பின்னர் வேற நம்ம பைப்ல கொடுத்து. ஃபர்ஸ்ட் கேமோட MVP உங்களுக்கு யாரு? நம்ம தலா சொல்லிட்டாரு, ஐ கான்ட் கோ அகைன்ஸ்ட். கண்டிப்பா ஹர்ப்ரீத் பிரார் தான், டவுட்டே இல்ல. அவர் சொன்ன மாதிரி in a day where left arm spinners don't bowl to left handers at all, அந்த டைம்ல பவர் பிளேல வந்து எடுத்து getting somebody like Jaiswal out was just literally creaming them. அவர் தான், அது பத்தி டவுட்டே இல்ல. சோ no, பாஜி வந்து கலக்கிட்டாரு. I think he's been very very good. எப்போ சான்ஸ் கிடைச்சதோ இன்னைக்கு வந்து he just stood out. ஓகே, ரெண்டாவது மேட்ச்க்கு MVP யாரு உங்களுக்கு? சாய் சுதர்ஷன் தாங்க. ஏன்னா அந்த 1 over பவர் பிளே இல்ல, 1 over பவர் பிளேல the way he took on Natarajan gave some momentum to them chasing 200 plus. So I think that really, அந்த ஸ்டேஜ் ஒரு பவர் பிளேல 40-50 தான் வந்தா it would have been difficult, but the way he played was amazing. உசார் பத்தி ரேடு, கானா பத்தி சி, பயங்கர சூப்பர். ஏன்னா நான் வந்து ஒரு வித்தியாசமான 10 மினிட் MVP கொடுக்குறேன் சஸ்திகா. ஈவன் தோ ஐ மீன் கொடுக்கணுமேங்கிறதுக்காக இல்ல, பட் ஐ வாண்ட் டு கோ வித் yet another bowler. நான் ஃபீல் பண்றேன் 200 கேம், நாட் ஹேட் த பெஸ்ட் ஆஃப் டோர்னமெண்ட் சோ ஃபார் ஃபார் ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அட்லீஸ்ட். பட் வந்து ரஷீத் கான் 4 overs 30 runs in a 200 கேம். மொத்தமா 4 ஓவர் போடுறதுக்கு ஒரு 16 நிமிஷம் கட் பண்ணாலும் ஐ தாட் ஹி bowled a really really good spell. லிட்டரலி வந்து he kept the sixers away. He kept, அதாவது யூசுவலா ரஷீத் கான் வந்து டெஸ்ட் பண்ணுவாரு, பேட்ஸ்மேனோட கார்னர்ல பால போட்டு அடிக்கிறியா நான் விக்கெட் எடுக்கிறேன்னு. பட் ஹி ரியலைஸ்ட் டைம் இஸ் நாட், எனக்கு வந்து கொஞ்சம் சரியா அமையல. இன்னைக்கு வந்து அக்ஷர் பட்டேல் கூட ஒரு மிஸ் ஹிட், அதாவது அதாகப்பட்டது அதே கணக்கு தான். ஓங்கி அடிச்சா மிட் ஆஃப் வந்துச்சு. ஆமா விடுங்க, ரஷீத் கான் குரு நம்பர் ஆறான்னு தெரியல, பட் ரஷீத் கானுக்கு அதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, டைம் சம்டைம்ஸ் சரியா நம்ம பக்கம் போகலன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். பட் அதை ரியலைஸ் பண்ணி he stayed a little defensive, and for just making that change, I think my 10 minute MVP was Rashid Khan. யாருமே சொல்ல போறது இல்ல, ரஷீத் கான் 4 விக்கெட் எடுத்தாதான் எல்லாம் பேச போறாங்க. பட் I just feel he did a fine job, and அதனாலதான் இன்னும் 20 ரன் 30 ரன் போகக்கூடிய ஸ்கோர் வந்து இன்னும் கூட கட்டையிலாச்சு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஆல் ரைட், தேங்க்யூ ஜென்டில்மென். ரொம்ப அழகா 2 கேம் பத்தின ரிவ்யூஸை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. நாளைக்கு திரும்ப வந்து மக்களை வந்து சந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை வந்து நாங்க வந்து கொடுத்துருவோம். அது எப்பவுமே நாங்க வந்து பண்ணுவோம். எல்லார்ட்டையும் சொல்றேன், டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் இஸ் கோயிங் டு பி a key part. நம்ம இன்னும் ஃபர்தரா இன்ஜின்ல டுவெல் பண்ண போறோம். நீங்க அதை என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு கொடுத்த கீ பேராமீட்டர்ஸ் KPI எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்மால் கவுன்சில் நாளைக்கு ஆஜராயிடுவாங்க. நாளைக்கு இந்த பக்கம் வந்தீங்க வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இன்னியோட Game of Thrones is coming to an end. Game of Thrones was brought to you by Big Basket. 10 minutes andre boys, Big Basket. 10 minutes andre Big Basket. 10 minutes andre Big Basket. Big Basket, delivering in 10 minutes.